நீங்க உங்க மனசு சொல்றத கேட்குறீங்களா? அப்ப இந்த நிமிஷமே அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்க மனசு சொல்ற விஷயங்கள், உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷம் உனக்கு என்ன தேவை? இன்றைய நாள் உனக்கு எப்படி இருக்கணும்? இது போன்ற விஷயங்கள்ல ஹார்ட்டுக்கு எமோஷனலும், எம்பத்தியும் அதிகமாவே இருக்கும். ஹார்ட் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகள்லயும் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கும். பட் அதுல தோல்வி ஏற்பட்டா உடைஞ்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் டோன்ட் டேக். ஹார்ட்டுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண தெரியாது. எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஃபெயிலியர்ஸ்ல இருந்து மூவ் ஆக தெரியாது. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். மற்றவங்க பார்வைக்கு நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். நீ போற பாதை எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனால் ஹார்ட் ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்பவும் ஏற்றுக்கும். அது பொய்யான வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, எதிரியோட அட்வைஸாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக ஏற்றுக்கும், நம்பவும் ஆரம்பிச்சிடும். அதனால ஹார்ட்டுக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், எங்கே போகணுங்கிற டெஸ்டினேஷன் மட்டும்தான் அதை டிசைட் பண்ணும். பட் இந்த விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறது, அதை நோக்கி டிரைவ் பண்ணுறது எல்லாமே மைண்டு. ஆனால் இந்த மைண்டோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி அச்சீவ் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பிளான், என்ன ஹேபிட்ஸ் பில்டு பண்ணலாம், இது போன்ற விஷயங்கள்ல உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அந்த விஷயங்களை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஆக்ஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். அதுக்கு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டார்டிங் டைம் அண்ட் ஒரு எண்டிங் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிடும். உங்களோட ஓவர் திங்கிங்கை குறைச்சிடும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட எமோஷனலாக ரியாக்ட் ஆகாமல் அதுக்கு பதிலாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். ஆனால் சம்டைம்ஸ் உங்களோட அதிகமான ஓவர் திங்கிங்னால ஆக்ஷன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகலாம். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம்னு தோணும். இதனால் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பிளாக் ஆகலாம். ரிசல்ட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வர சந்தோஷமான என்டர்டெயின்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க. ரிஸ்கை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிளானிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. டீம் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹார்ட்டா மைண்டான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியம்தான். ஏன்னா ஹார்ட் உங்களோட டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணும், நீங்கள் எப்படி இருக்கணும், எங்கே போகணும். பட் மைண்டு தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற ஆக்ஷனை எடுக்கும். ஹார்ட் சூஸ் த டெஸ்டினேஷன், மைண்ட் டிரைவ் த வெஹிக்கிள். ஸோ என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணாலும் ஹார்ட்டால் தான் அந்த சக்ஸஸை மீனிங்ஃபுல்லாக உணர வைக்க முடியும். ஸோ மனதளவில் நீங்கள் நினைக்கிற சரியான இலக்கை தேர்ந்தெடுங்க. அண்ட் உங்கள் பிரெயினை வச்சு அதை அடைவதற்கான பாதையை சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், நான் உங்களோட Act26. ஸோ வர வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம், கற்றுப்போம். இந்த மட்டுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் விக்னேஷ். பை பாய்.